சில சில தேவன் வைத்திருக்கிற சில ஸ்தானத்தை, சில நன்மைகளை, சில ஆயத்தம் பண்ணின காரியங்களை நாம் அடைவதற்காக தேவன் சில பாதையை நம்முடைய வாழ்க்கையில நியமித்திருப்பார். ஒரு ட்ராக் அவர் போட்டார்னா அந்த ட்ராக்ல பயணித்துதான் அந்த நன்மையை நாம் அடைய முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வேறு வழியை நீ தேடாத, உனக்கு கிடைக்காது, இன்னொருத்தனுக்கு கிடைக்கும். இன்னொருத்தனுக்கு வலை, பேதுருவை தவிர வேற யார் நைட்டு வலை போட்டாலும் மீன் கிடைச்சிடும். ஆமென். நீ தேடாத வேறு மார்க்கத்தை. நம்முடைய 1000 தேவைகள் நமக்கு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அந்தந்த நன்மையை அடைவதற்கான ஒரு ட்ராக் அவர் போட்டிருக்கிறார். அதுல பயணிக்கும் போது அந்த நன்மைகள் நமக்கு வந்து சேரும். இவங்க வந்து திடீர்னு நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு பேதுரு சொல்றார். நான் மீன் பிடிக்க போறேன். சீஷர்களும் யோவான், யாக்கோபு எல்லாரும் கூட போறாங்க. எல்லாரும் கூட போறாங்க. இவங்க தேவைக்கு தான் போறாங்க. இவங்க ஆசைக்கு போகல. இவங்க ஆசை வேற, தேவை வேற. இவங்க போனதுக்கு அதனாலதான் ஆண்டவர் வந்து, ஆனால் நீங்க போயிட்டீங்கல்ல, எப்படி போயிட்டீங்கல்ல அப்படி சொல்லவே இல்லை. அவர் வந்து, நீ இப்படி பின் வாங்கிட்ட பேதுரு, எதுவுமே இங்க சொல்லவே இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இவங்க போனது ஆசைக்கு இல்ல, இவங்க போனது தேவைக்கு. தேவைக்கு. ஆனால் தேவை சந்திக்கப்படல. ஏன் சந்திக்கப்படல? அந்த தேவையை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். என்னுடைய தேடலில் என் தேவை சந்திக்கப்படவில்லை என்றால் எனக்கு என்ன தேவையோ அதை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நான் வந்து தேடலை மாத்தணும். எங்க மாத்தணும்னா அவர்கிட்ட மாத்தணும். வேறு வழியை தேடாதீங்க. ஆண்டவர் ஒரு ரூட்டை போட்டு வச்சிருக்கிறார். இதுல நீ பயணித்தால் இந்த நன்மையை பார்க்கலாம்.